அகரம்தெனில் அரசு நில ஆக்கிரமிப்பு அகற்றம், அதிகாரிகள் மீது கல்வீச்சு. சென்னை தாம்பரம் அருகே அகரம் தென்பகுதியில் அரசு நில ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தபோது அவர்கள் மீது கற்கள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் நடந்தன. செய்தியாளர் ரமேஷ். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ரெவன்யூ கம்ப்ளைண்ட் ரெவன்யூ கிட்ட மரியாதை பேசுறேன். கெட்டவாசல் பேசுறாரு. அரசு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லீகல் ஆக்குமட்டியாக வந்துருக்காங்க. அரசு உத்தரவு, கோர்ட்டு உத்தரவுங்க. கோர்ட்டு உத்தரவு கவர்மெண்ட் அதிகாரி வேலை செய்ய தடுத்தா என்ன பண்ணுவாங்க? நீங்க தடுத்து அப்புறப்படுத்தாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஊர்ல நடக்குதோ அது வந்து நீங்க கேட்க கூடாதா? ஊர்லயா? ஆமா, அவர் வீடு இல்லையா? அவர் வீடு தாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்க மாட்டாங்களா? ஏற்கனவே வந்து இடிச்சிருக்கு. கலெக்டர் தெரியும்ல? ஆமா, கலெக்டர் உத்தரவு தெரியுமா? ஆமா, கலெக்டர் உத்தரவை உபயோகப்படுறது கோர்ட் உத்தரவு, கலெக்டர் உத்தரவு உபயோகம் வந்து வாய்மொழியை தான் பேசணும். கை வச்சு என்ன பண்ண? போலீஸ் கை வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்ப எஃப்ஐஆர் போடான்னு சொல்ல. இப்ப எஃப்ஐஆர் போடுவாங்க. அரசு உத்தரவை கவர்மெண்ட் அதிகாரி வந்து வேலை செய்யும் போது அவதூறா பேசி கல்லு தீ வச்சு மேல அந்த கல்லு தீ வச்சது, கரேசன் மேல அந்த போலீஸ் மேல ஊத்துனது எல்லாம் அவங்க குடும்பம். கேளுங்க, எல்லாம் வீடியோ இருக்கு. எங்க போய் சொல்லுங்க, அங்க சொல்லுவேன். யார் எங்க வரணும்? யார வர இருப்பா. இது ஊராட்சி மன்ற தலைவர் இன்ஸ்பெக்டர் மேல தயாரா? இன்ஸ்பெக்டர் மேல கேட்டு விட்டுருவாங்க. யார கூப்பிடுங்க? நல்லா இருக்காரு. இருங்க, கூப்பிடுறாங்க. இருங்க, நீங்க யாரு சார்? அவங்க பேசுறாங்க. இருங்க. ஆமா சார், நீங்க சார் பப்ளிக்னா பேர் இல்லையா உங்களுக்கு? எந்த ஏரியால இருக்கீங்க? எந்த ஏரியா நீங்க? எந்த ஏரியா சார் நீங்க? ஐயா, வீடியோ எடுக்கிறீங்களா சார்? எவ்வளவு பேர் கூட்டு வரீங்க? ஜெகன் வீடு வந்து இடிச்சிருக்காங்களா? அது திரும்பி யோசனை மனுக்கு வந்திருக்காங்க. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் வந்திருக்கீங்க. அவர் தலைவர்ன்ற முறையில் போய் கேட்டிருக்காப்புல. ஒரு எஸ்ஐ என்ன பண்ணிக்கிறாரு, அவர் சட்டை பிடிச்சி வச்சு நீ யாரா கேட்கறதுன்னு சொல்லிட்டு எதை பேசியிருக்காப்புல. இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆமா ஆமா, காடி அமைச்சர் தான் லைன்ல வரேன். சரி, பேசிட்டோம். சொல்லுமா. இங்க முன்னாடி வந்து பேசி அங்க வாயா, முன்னாடி எங்க வா வாயாங்க. சும்மா பொருள் கூட ஆள் வர விடாதீங்க. சும்மா சொல்லு. எங்க கட்சியில ஆபீஸ்ல போய் ஆபீஸ்ல போய் பேசாத. அதெல்லாம் பேசக்கூடாது சார். நான் பேசாத பேசுறாங்க. ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கிறேன். போறவங்க எல்லாம் பேசக்கூடாதுங்க.
ஏன் யாரும் போர் வரும்போது கட்சிக்காரங்க சார் அவங்க. போலீஸ் யாரா பேசுறாங்களா? இருங்க கொஞ்ச நேரம் இருங்க. அப்ப போலீஸ் யாரா பேசுறாங்களா? நாம கொஞ்ச நேரம் இருங்க. என்கிட்ட தானே பேசுறாங்க. என்கிட்ட தானே பேசுறாங்க. தனியா போய் பேசுறீங்க. அது எப்படி தனியா போய் பேசுவாங்க போயிட்டா? இல்ல ரகசியமா ரூம் போட்டு பேச முடியல போயிட்டா? போட்டு பேசிட்டு அது எப்படி ரூம் போட்டு நான் பேசுவாங்க? ரூம் பேசு. இங்க ரோட்ல வந்து பேசுறாங்க. இருங்க சார் நான் பேசுறேன் இருங்க. சட்டம் இந்த பிரச்சனை ஏற்படுத்த வந்த மாதிரி தெரியுதுங்க. அப்ப நீங்க ஒரு முடிவோட இருக்கீங்க. நீங்க தான் ஒரு முடிவோட வந்து நாங்க வந்து ஒரு முடிவோட வரல நாங்க இங்க வெளில இருங்க சார். பேசி யார்கிட்ட பேசுங்க. லைன்ல இருங்க வரேன். ஏமா இருப்பா இப்படி வாங்க இப்படி வாங்க. இது வாரம் ஊர்ல ஏதோ தப்பு நடக்குது. நான் பாத்துக்கிறேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.